ஹாய். ஆ, நம்ம இன்ஜின் மாட்டும் போதே பழகுற தம்பிகளுக்கு இது சொல்றேன். மெக்கானிக் இல்ல. ஒரு இன்ஜின் மாட்டும் போதே நீங்க கூட இருந்து பார்த்திருப்பீங்க. சில இடங்கள்ல பால் பேரிங் வருது, சில இடங்கள்ல நீடில் பேரிங் வருது, சில இடங்கள்ல ஒரு சில இன்ஜின்ல ஸ்பெஷல் பேரிங்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? அல்லது பேரிங்லயே பார்த்தீங்கன்னா C3, C4ன்னு கிளியரன்ஸ்லாம் குடுக்குறாங்க. இதனால இன்ஜினுக்கு என்ன இம்பாக்ட் ஆகும்? எதனால அத மாத்தி போடுறாங்க ஒவ்வொரு சைடும்? அல்லது BS6 வண்டி அப்ப மாறிடுச்சு, ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாறிடுச்சு. O2 சென்சார் போயிருச்சுன்னா என்ன மாரி ரியாக்ட் பண்ணும் வண்டி? அல்லது O2 சென்சார் எதுக்கு இருக்கு? ரூட் மேப் சென்சார்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. அது என்னத்தான் வேலை செய்யும்? இது எல்லா டவுட்டுமே ஒண்ணொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியர் பண்ற மாரி என்னோட யூடியூப் சேனல்ல டெய்லி 1 மணி நேரம் இதுக்காக செலவு பண்ண போறோம். நான் மட்டும் இல்ல, என்ன விட அனுபவம் வாய்ந்தவங்க நெறைய பேரும், எக்ஸ்பர்ட்ஸும் இதுல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிளாஸ்ல வருவாங்க. கிட்டத்தட்ட இது கிளாஸ் மாரி தான் போகும். எல்லாத்தையுமே கிளியர் கட்டா பார்த்துரலாம். என்னோட லிங்க் வந்து பயோல இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நாளையிலிருந்து டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆயிட்டே இருக்கும். இது எல்லாருமே பேசிக்கான விஷயத்த எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. வாங்க சேனலுக்குள்ள வாங்க. டெய்லியுமே பார்க்கலாம். நாளையிலிருந்து இந்த வீடியோலாம் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இது மட்டும் மெக்கானிக்ஸ். பை.